எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோல பி பிளெண்ட் அப்படின்னு பிராண்டோட இந்த ஹேர் கலரை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் கலர் நிஜமாகவே சலூன்ல ஹேர் கலர் செய்கிறது மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ப்ராடக்டோட பேக்கேஜிங் இது மாதிரி தான் இருக்குது. பி பிளெண்ட் பிராண்டோடது சலூன் லைக் கலர்னு கொடுத்துருக்குறாங்க. 8 வீக்ஸ் இந்த கலர் வந்து லாங் லாஸ்டிங்கா ஹேர்ல இருக்கும். ஹை ஷைன் க்ரீம் ஹேர் கலர்னு கொடுத்துருக்குறாங்க. இதுல நோ அம்மோனியா, 100% கிரே கவரேஜ் கொடுக்குது. நான் வாங்கியிருக்கிற ஷேடு நேச்சுரல் பிளாக். இந்த ஒரு பேக்கோட ப்ரைஸ் 225 ரூபாய். ஆஃபரில் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டு கிரே ஹேரை கவர் பண்ணுறதுக்குள்ள ப்ராடக்ட்டு. ஓப்பன் செஞ்சு பார்க்குற நேரம் உள்ளாடி நான் எல்லாம் யூஸ் செஞ்சுட்டேன், அதனால தான் காலியாக இருக்குது. இது டெவலப்பர் 50 ml. இது கலர் அண்ட் 50 கிராம் இருக்குது, காலியாக இருக்குது, யூஸ் செஞ்சுட்டேன். இது ஷைன் டானிக் 8 ml இருக்கு. இதுக்கு கூட கிளவுஸ் வந்து கொடுக்குறாங்க, 2 ஹேண்ட்லையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் செய்யணும், யூஸ் செய்கிறதுக்கு முன்னாடி அலர்ஜி டெஸ்ட் செஞ்சுக்கங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. நிறைய லாங்குவேஜில் கொடுத்துருக்குறாங்க, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்னு நிறைய லாங்குவேஜ், தெலுங்கெல்லாம் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இனி வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனால் எப்போதுமே உங்களோட கிரே ஹேரை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் செய்கிற நேரம் உங்களோட ஹேரில் ஆயில் இருக்கவே கூடாது. நல்லபடியாக ஷாம்பு போட்டு வாஷ் செஞ்ச அப்புறம் தான் நீங்கள் ஹேர் கலர் யூஸ் செய்யணும். ஒரே நாளில் ஷாம்பும் யூஸ் செஞ்சு ஹேர் கலரை யூஸ் செய்கிறதுக்கு ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அதாவது 2 டைம்ஸ் எல்லாம் பாத் எடுக்கிற நேரம் கோல்டு வந்து ஒரு சிலருக்கு வரும். அப்படி உள்ளவங்க நீங்கள் டுடே ஷாம்பு போட்டு வாஷ் செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் கலர் வந்து ஹேருக்கு செஞ்சுக்கலாம். எப்படி இந்த ப்ராடக்டை யூஸ் செய்யணும் அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, கிளாஸ் பவுல் இல்லை பிங்கான் பவுல் எடுத்துக்கோங்க, இல்லை பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. மெட்டல் வந்து எடுத்துக்க வேண்டாம். உங்களோட ஹேரோட லென்த்துக்கு ஏற்றபடி ப்ராடக்டை யூஸ் செய்யணும். எனக்கு வந்து லாங்கான ஹேர்னால நான் ஃபுல் டியூபே வந்து யூஸ் செஞ்சுக்கிட்டேன். இதில் இருக்கிற ஃபுல் ப்ராடக்டையும் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கலரு, இந்த ப்ராடக்டையும் ஃபுல்லாக நான் யூஸ் செய்ய எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஷைன் டானிக், இதையும் ஃபுல்லாக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சுக்கிட்டேன். இந்த 3 ப்ராடக்டையும் நல்லபடியாக ஒரு ப்ரஷ் வச்சு மிக்ஸ் செஞ்சுக்கோங்க. நம்ம ஹேர் டேக்கெல்லாம் யூஸ் செய்வோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சுக்கணும். ஒரு 1 மினிட்டாவது நல்லபடியாக மிக்ஸ் செய்யுங்க. நல்லபடியாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உடனே உங்களோட ஹேரில் அப்ளை செஞ்சுக்கணும். அப்ளை செய்கிறதுக்கு முன்னாடி ஹேண்டில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹேண்டில் பட்டுச்சு அப்படின்னா கலர் போக, அதனால கிளவுஸ் வியர் செஞ்சுட்டு நீங்க உங்களோட ஹேர்ல நல்லபடியா அப்ளை செஞ்சுக்கோங்க. கிரே ஹேர் இருக்கிற இடத்துல நல்லபடியா படுகிற விதமா அப்ளை செஞ்சுக்கோங்க. அப்ளை செஞ்ச அப்புறமா ஒரு கோம்பு வச்சு நீங்கள் நல்லபடியாக சீவி விட்டீங்க அப்படின்னா, அதாவது பெரிய பெரிய பல் இருக்கிறது மாதிரி நல்லா ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி பல் இருக்கிற கோம்பு வச்சு நீங்கள் நல்லபடியாக கோம்பு செஞ்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேரில் ஏதாவது இடத்துல ஹேர் டை படாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோம்பு செய்கிறதுனால ஈவனாக சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறமா ஹேரெல்லாம் சேர்த்து கிளிப்பு வச்சுருங்க. 30 மினிட்ஸ் விட்டுறணும். உங்களுக்கு நல்ல டீப்பான டார்க் கலர் வேணும் அப்படின்னா 45 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வாஷ் செஞ்சுக்கலாம். ஹேரில் தண்ணி நீங்கள் விடுகிற நேரம் தண்ணி கிளியரான வாட்டரை போகிறது வரைக்கும் நல்லபடியாக வாஷ் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இதில் கொடுத்துருக்குறாங்க பி பிளெண்ட், இந்த பிராண்டோட ஷாம்பும் கண்டிஷ்னரும் யூஸ் செய்கிறதுக்கு. என்கிட்ட அது இல்லை, நான் ரெகுலராக யூஸ் செய்கிற என்னோட ஷாம்பு நான் யூஸ் செஞ்சுக்கிட்டேன். ஹேர் ட்ரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஷைனிங்காக, சாஃப்டாக, ஸ்மூத்தாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கையில் ஹேரை வந்து தொட்டு பார்க்குறதுனால அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சலூனில் நம்ம போய் ஹேர் கலர் செஞ்சு ஒரு ஹேர் ஸ்பா எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அதே சேம் ஃபினிஷ் இருந்துச்சு. கிரே ஹேரையும் சூப்பராக கவர் பண்ணுது. அது மட்டும் இல்லை, ஒரு சில ஹேர் டே எல்லாம் யூஸ் செய்கிற நேரம் கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்கும். ஆனால் இந்த ப்ராடக்ட் யூஸ் செய்கிற நேரம் எனக்கு ஹேர் ஃபால் இல்லை. ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது. வேற ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு விருப்பமான ஷேடு வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. ஓகேவா, சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அஃபோர்டபுள் ரேஞ்சும் கூட. ஆஃபரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.